நான் தான் சொன்னேன்ல, இவனுங்க குரூப்பிசம் பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. சபரி, கனி, அப்புறம் அந்த பொண்ணு முன்னூறு ரம்யா ஜோ, ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு பயங்கரமாக குரூப்பிசம் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. ஆமாண்டா குரூப்பிசம் தாண்டா பண்ணுவோம், நீ குரூப்பிசம் நினச்சா அதுக்கு எதுவும் பண்ண முடியாதா போடா அப்படின்ற மாதிரி குரூப்பிசம் பயங்கரமாக ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. அதுவும் எப்படி ரம்யா ஜோ வந்து கனி கோட்டு போடுவாங்களாம், அதே மாதிரி இது சபரி வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ கோட்டு போடுவாங்களாம், இவங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி போட்டுப்பாங்களாம். அப்போ அந்த ஆள் திவாகர் சொன்னது கிட்டத்தட்ட உண்மை அப்படின்ற மாதிரி தானே வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து திவாகரை பிடிக்கல, அவங்களுக்கு மட்டும் இல்லை வெளியே இருக்க நம்மளுக்கும் பிடிக்கல, அது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல நான். ஆனால் இப்போ இந்த இடத்துல ஓட்டிங் சிஸ்டம் வந்து எது கொடுக்குறாங்க, அதாவது இது எல்லாமே டிஸ்கஷன் எங்கே வருதுன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குல்ல, ஸோ அந்த டிஸ்கஷனில் வருது. ஓட்டிங் சிஸ்டம் எது கொடுக்குறாங்க, அதாவது நீங்கள் இப்போ வந்து ஓட் பண்ணி மெஜாரிட்டி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும், ஓட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் அது எப்படி எடுக்கணும், அந்த ஓட்டிங் கான்செப்ட் எப்படி இருக்கணும், அந்த வீக்கில் யார் பர்ஃபார்ம் பண்ணாங்க அவங்கள சூஸ் பண்ணி கொடுக்குறது வேற, அவனுக்கு பிடிச்சவனுங்க அவனுக்கு கேங்குள்ளே இருக்கவனுங்களுக்கு போடுறோன்ற மாதிரி ஒரு தாட்டுக்குள்ளே வரானுங்க. அது மட்டும் இல்லாமல் கனி ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க, இந்த திவாகர் இருக்கார்ல, அவர் இந்த சீசனுக்கு வரான்னு தெரிஞ்சு நான் பயந்துட்டேன், அவர் கூட நான் பேசவே கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் வேறு வழி இல்லை, இங்கே வந்து பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னு மாதிரி கனி வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா திவாகர் அப்புறம் பார்வதி இவங்க ரெண்டு பேருமே ஒரே கேரக்டர் தான், இந்த ரெண்டு கேரக்டர் நம்மளால சமாளிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி லிட்டரலாக கனி வந்து பார்த்தீங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பார்வதி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ கனியும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சபரி என்ன சொல்கிறாரு, நான் திவாகர் கூடலாம் பேசவே கூடாதுன்னு நினச்சேன் ஸ்டார்டிங்கில், ஆனால் போக போக கொஞ்சம் கொஞ்சம் சரி அண்ணன்னு சொல்லிட்டு அந்த திவாகர்ன்ற ஒரு கேரக்டர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். ஆனால் இதுக்கப்புறம் அதுவும் இல்லைங்க, அவர் ரெஸ்பெக்ட் வந்து ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அந்த பேச்சும் வச்சுக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா திவாகரை அன்பு கேங் வந்து டோட்டலாக ஒதுக்கிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா திவாகர் தொடக்கூடாத இடத்த தொட்டுட்டாரு, கனின்ற தலையை போய் தொட்டிங்கன்னா எங்கள் தலைவரே உங்களை போய்ட்டு விடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு திவாகர் தர்பூசணியை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தினம் அடிப்பாங்க, தினம் ஒரு கத்திக்கிட்டே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்ல சரி விஜய் சேதுபதி இருக்கார்ல, வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் வர்சஸ் அன்பு கேங் இந்த சண்டை இருக்குல்ல, இதை தான் பெருசாக தீர்த்து வைக்க போறாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நாள் இருக்குல்ல, நாளைக்கு பாருங்க கண்டிப்பாக திவாகருக்கும் அன்பு கேங்கும் கண்டிப்பாக சண்டை பிச்சுக்கும், வைல்ட் கார்டை என்ட்ரி கொடுத்து அவங்க அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றத்தை கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா திவாகருக்கும் அன்பு கேங்கும் பயங்கரம் முட்டிக்கிட்டு இருக்கு. பார்வதியை கூட ஒதுக்கிடுறாங்க, ரெண்டு பேருமே ஒரே கேரக்டர் தான், ஆனால் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தற்பெருமை பேசிட்டு இருக்காங்க, அவங்க கூடலாம் நின்று பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி கனி சொல்ல. ஸோ சபரி வந்து அது என்ன பண்ணுறது, இந்த ரெண்டு கேரக்டரையும் நம்ம ஒதுக்கி தான் ஒன்று அப்படின்ற மாதிரி சபரி சொல்ல. ஸோ இந்த டிஸ்கஷன் வந்து பயங்கரமாக போயிட்டே இருக்கு லைவ்ல. எனக்கு அதை பார்க்கும்போது ஒன்று தான் தோணுது, ஆக்சுவலாக இவங்களாம் சொல்கிறது உண்மையானு கேட்டிங்கன்னா எஸ், திவாகர் பார்வதி ரெண்டு பேருமே அப்படி தான் தற்பெருமை பேசுறது, அவங்க கிட்ட ஆப்போசிட்ல யாராவது ஒருத்தவங்க பேச வந்தால் பேச விடாமல் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திவாகரும் பண்ணுறாங்க, பார்வதியும் பண்ணுறாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு இவனுங்க ஓட்டிங் சிஸ்டம் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ரம்யா ஜோ ஓப்பனாக கேட்குதுங்க, இந்த மாதிரி சபரி அண்ணன் நீ எனக்கு போட்டுருன ஓட்டு, அதாவது எதுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு நீ எனக்கு ஓட்டு போட்டுரு, அதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா கனியக்காக போட்டுருவேன், ஸோ இன்னொரு ஓட்டு உனக்கு போட்டுருவேன், எஃப்ஜேக்கு ஒன்று போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி, அது 3 ஓட்டு வரும், 3 நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வரும்ல சூப்பர் டீலக்ஸ்க்கு. ஸோ இதுக்குள்ளேயே மாற்றி மாற்றி போட்டுக்கலான்றாங்க. அப்போ அந்த ஆள் சொல்கிறது உண்மை தானே. சபரி இதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாருன்னா, அதாவது இப்போ நாங்கள் வந்து அந்த மாதிரி குரூப்பிசம் பார்த்து ஓட்டே போடல, நார்மலாக யார் விளாட்னாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டது. ஆனால் இப்போ திவாகர் வந்து குரூப்பிசம் இருக்குன்னு சொன்னார்னா, ஆமாம் குரூப்பிசம் இருக்குது, குரூப்பிசம் தான் கேம் தான் விளாட்றான்னு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. விஜய் சேதுபதி சார் உங்ககிட்ட தான் சொல்கிறாரு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ அவனுங்க வந்து குரூப்பிசம் பண்ணுறதை ஜஸ்டிஃபை பண்ணுறானுங்க பாருங்க. அவனுங்களுக்கு பிடிக்கல அதெல்லாம் பார்க்கவே கூடாது. அங்கே யார் உண்மையிலேயே அந்த வீக்கில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். இப்போ சபரி வந்து நான் போன வாரமும் உனக்கு தானே போட்டேன், இந்த வாரம் உனக்கு தான் போடுவேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ கேவலமான விஷயம். யாருக்கு, ரம்யா ஜோக்கு போன வாரம் போட்டார், ஸோ இந்த வாரமும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான ஓட்டை வந்து உனக்கு தான் போடுவேன் அப்படின்ற மாதிரி சபரி சொல்கிறாப்புல. எனக்கு புரியல அவர் என்ன பண்ணணும், இங்கே வந்து ஓட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடக்கூடாது, அதாவது எனக்கு சாதகமாக இருக்க ஆளுங்களுக்கு ஒன்று ஒன்றா பிரித்து கொடுக்கணும் அப்படி போடக்கூடாது. யார் உண்மையிலே அந்த வீக்கில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில், ஸோ அதில் பார்த்து இப்போ கானா வினோத் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, கனி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா கனி, ஸோ இவங்க ரெண்டு பேரை சூஸ் பண்ணி அப்படி தானே அந்த வீக்கில் மொத்தமாக தெரிஞ்சிடும் யார் டாஸ்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் நம்ம ஓட்டு போடுவோம். ஸோ அப்படின்ற மாதிரி ஓட்டு மொத்தமும் அங்கே தானே வரணும். இங்கே எனக்கு புரியவே இல்லை, இங்கே எப்படா நீங்கள் பார்சியாலிட்டி பார்த்தீங்கன்னா அது குரூப்பிசம்னு சொன்னால் உங்களுக்கு வலிக்குதா. திவாகர் பேசுறதுல மாற்றுக்கிறது இருக்குது, அந்த ஆள் வார்த்தையை விடுறாரு, தகுதி தராதரன்னு பேசுறாரு, சீப்புன்னு பேசுறாரு. ஸோ இது எல்லாமே திவாகரை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பொழக்கிறதுக்கு அவரே நிறைய பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ எக்கச்சக்கமாக போட்டு அவர் அடின்னு அடிக்கிறதுக்கு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற மேட்ரு. ஆனால் அந்த ஆள் பேசுறது வந்து எல்லாம் தப்புனே வச்சுப்போம். ஆனால் அந்த ஆள் சொல்ற ஒரு பாயிண்ட் கரெக்ட் தானே, குரூப்பிசம் நீங்க பண்றீங்க தானே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனக்கு லைவ்ல எனக்கு பார்க்கும்போது எப்படா குரூப்பிசம் இப்படி ஜஸ்டிஃபை பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதாவது இவனுங்க அதெல்லாம் மேலே, அதாவது நார்மலாக குரூப்பிசம்னாலே எல்லாம் கொஞ்சம் போயிடுவாங்க, அதெல்லாம் இல்லைன்னுவாங்கல்ல, இவனுங்க அதை தாண்டி வந்து குரூப்பிசம் நாங்கள் அப்படி பண்ணவே இல்லை, நீங்கள் அப்படி சொன்னால் ஆமாம் நாங்கள் குரூப்பிசம் தான் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. விஜய் சேதுபதி எதை பண்ணுறாரு இல்லை வீக்கெண்டு, தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த அன்பு கேங்க லைட்டாக ஒரு பொழந்து விடுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அவனுங்க கேங்காக இருக்கானுங்கன்றது அவனுக்கு
அவனுங்களுக்கே தெரியல அப்படின்றதா உண்மை. ஆக்சுவலாக அவனுங்க போய் சொல்ல, உண்மையிலே அவனுக்கு கேங்குன்றதே தெரியல. அக்கா தங்கச்சி, அதாவது சபரி சொன்னார்ல என் தங்கச்சிக்கு ஒன்றுனா நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி வந்தார் பார்த்தீங்களா. எல்லாம் உறவு முறைக்குள்ள வந்துட்டானுங்க. இவனுக்கு கேங்குன்றதை தாண்டி குடும்பம் ஆயிட்டானுங்க. ஸோ குடும்பமானதுனால இவனுங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றத அவனுங்களுக்கு ரியலைஸ் பண்ண முடியல. ஸோ பின்மண்டியிலே தட்டி இதுதான் நடக்குது அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொன்னால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். அதுவும் சபரிலாம் இருக்காரு, எப்பா சபரி யாரையா நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நான் நியாயம் நீதி நேர்மை அந்த வழியிலே நடப்பேன் அப்படின்ற மாதிரியே பேசுறாப்புல. ஆனா அவங்க செயல்பாடுகள் பார்த்தா அப்படி இல்லையே. உங்களுக்குள்ளேயே ஓட்டு போட்டுக்கிறது எங்கேயா நியாயம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இப்போ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ரெண்டு டீம் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று வந்து அன்பு கேங்கு, இன்னொன்று வம்பு கேங்கு. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு டீமும் ஒன்று ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணின்னு தெரியல. விக்ரம் தலைமையிலான ஒரு டீமு. யாருன்னா விக்ரம், சுபிக்ஷா, அதுக்கடுத்து இன்னொரு பீஸ் ஒன்று இருந்தது, அது பேர் என்ன, வியனா. ஸோ இந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாதிரி ஜெல் ஆகி ஒரு மாதிரி ஃபிட்டாக இருக்காங்க அண்ணன் என்னன்னு சொல்லிட்டு. இந்த 3வது கேங்கு ஒன்று ஃபார்ம் ஆகி நான் கூட யோசிச்சு பார்க்கல. நிறைய பேர் ஆனால் சொல்லுவாங்க கமெண்ட்ஸில், இந்த மாதிரி ப்ரோ 3வது கேங் ஒன்று இருக்குது ப்ரோ, ஸோ அதுங்க வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியுது, எஸ் 3வது கேங்கு ஒன்று இருக்குது, விக்ரம் கேங்கு. ஸோ விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு கேங் உள்ள போல. ஆனால் சப்போர்ட் அங்கே லைட்டாக இருக்கும் இல்லைன்னு சொல்ல நான். ஆனால் அன்பு கேங் உள்ள போல அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்குன்னு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவைட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதாவது ஏதாவது பிரச்சனைனா போகலாம், இல்லைனா மூடிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. சும்மா ஆடியன்ஸ் மாதிரி ஒரு டீம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த 3வது டீம் இருக்குல்ல, அதை பற்றி பெருசாக இப்போதைக்கு டாப்பிக்கே வராது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒன்லி வேடிக்கை மட்டும் தான் பார்க்குறாங்க, பெருசாக இஷ்யூல எதுவும் ஹேண்டில் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 2 கேங்குக்கும் தான் சண்டை போயிட்டு இருக்கு. ஒன்று வம்பு கேங்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்பு கேங்கு. அந்த வம்பு கேங்கில் இருக்கிறது எண்ணிக்கை ரொம்பலாம் அதிகம் இல்லை, 2 தான். ஒன்று திவாகர், இன்னொன்று பார்வதி. ஸோ இந்த கேங்குக்கும் அந்த கேங்குக்கும் தான் இப்போ வந்து ஒரு பயங்கரமான வார் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன மேட்டர்னா, கனி வந்து இப்போ எல்லாமே பேசுறது ஓகே நியாயமாக தான் படும். ஆமாம் அவங்க பண்ணுறது சரியில்லை, இவங்க பண்ணுறது சரியில்லை, எல்லாமே நியாயமாக தான் படுது, இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் கனி வந்து இங்கே பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்களான்னு கேட்டால் பார்க்குறாங்க. அது அவங்களுக்கே தெரியல அப்படின்றது தான் இங்கே உண்மை. ஆக்சுவலாக கனி வந்து நான் வந்து கெட்டவங்க, அவங்க வந்து ரொம்ப மோசமானவங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ஷனிங் கொண்டு வர விரும்பவே இல்லை. ஏன்னா அவங்க உண்மையிலேயே எல்லாருக்கும் கேர் பண்ணி யோசிக்கிறாங்க, அது பார்க்க முடியுது. ஆனால் என்னென்னா அவங்க பக்கத்தில் இருக்கவங்க மிஸ்டேக் வந்து அப்படியே விட்டுறாங்க. அவங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு இருக்குல்ல, அதுதான் இங்கே கனியை வந்து எல்லாருமே அடிக்கிறது காரணம். ஆனால் கனி அதை ரியலைஸே பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் வீக்கெண்டு விஜய் சேதுபதி க்ளீனாக சொல்லிட்டு போனார், எஃப்ஜே உங்கள் ஃப்ரெண்டுன்றதுனால தானே கொடுத்தீங்க அப்படின்றது. அப்போ கூட உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல, நம்ம இண்டிவிஜுவல் கேமை ஸ்டார்ட் பண்ணணும், இங்கே வந்து குரூப் கேமை வந்து நம்ம கைவிட்டணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே இல்லை. இன்னும் அந்த குரூப் மென்டாலிட்டி, அது குரூப்ன்றதை தாண்டி அந்த குடும்ப மென்டாலிட்டிலே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஸோ இந்த அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி, இந்த ஒரு பாச பிணைப்புகள் இருக்குல்ல, இதை ஒரே அடி சம்பட்டியை வச்சு அடிச்சு பொழந்து விட்டா தான் சரியா வரும் அப்படின்ற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய டாக் ஒன்று போயிட்டு இருக்கு. என்ன தெரியுமா, அந்த பார்வதி கமருதீன் மேட்டர் இருக்குல்ல, இது வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலில் எஸ்கலேட் ஆயிருக்கு. அதாவது இப்போ உண்மையிலே கமருதீன் தொட்டானா இல்லை பார்வதி வந்து பொய் சொல்லிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான டிபேட் வந்து போயிட்டு இருக்கு. காலிலேருந்து என்னால் பார்க்க முடியுது. எனக்கு அதில் வந்து இவங்க பண்ண தப்பு அவங்க பண்ண தப்புன்னு நான் சொல்ல வரல. அதாவது கமருதீன் தான் தப்பாக தொட்டுட்டான், ஏன்னா பார்வதி வந்து இது மாதிரி அலிகேஷன் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல. ஏன்னா அங்கே என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. பார்வதி சொன்னது வந்து தொட்டான்னு சொன்னாங்க. கமருதீன் கிட்ட வந்து அதை பற்றி டேரெக்டாகவும் டிஸ்கஸ் பண்ணல. ஆனால் இவங்க 2 பேருக்குள்ள இருக்க மேட்ரு அதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பொறுத்தவரைக்கும் திவாகர் கிட்ட சொன்னது தப்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் மேலேயும் ஒரு வகையில் தப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அது வந்து பயங்கரமாக இதில் இவங்க தப்பு அவங்க தப்புன்னு யாராலையும் சொல்லவும் முடியாது. ஸோ அதனால் சோஷியல் மீடியாவில் போகிற டிபேட்டை பார்க்கும்போது ஒரு சைடில் என்ன சொல்கிறாங்க, பார்வதி பண்ண தான் தப்பு, டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறா, கமருதீன் கூடயும் பழகிட்டு அங்கேயும் பழகுது, பார்வதி மேலே தான் தப்பு அப்படின்றாங்க. இன்னொரு சைடில் வந்து இல்லை அப்படி இல்லை, கமருதீன் என்ன தான் பார்வதி வந்து க்ளோஸாக பழங்கியிருந்தாலுமே அவன் அனுமதி இல்லாமல் இவன் தொட்டான் அப்படின்ற மாதிரி இன்னொரு சைடில் கமருதீன் அடிக்கிறாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா திவாகர் அவன் ஆளுக்கு எதுக்கு வேலை, வேற ஒரு சண்டையில் வந்து இந்த பாயிண்ட் எதுக்கு எடுத்து வைக்கணும் அப்படின்னு திவாகர் அடிக்கிறாங்க. ஸோ இதுதான் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்க டிபேட். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பிக் பாஸ் வீடு வந்து ஒரு மாதிரி குழப்பமாகவே போயிட்டு இருக்கு இந்த சீசன் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இதில் வந்து இந்த குழப்பத்துக்கு நடுவில் இந்த கேங் ஃபார்மேஷன் இருக்குல்ல, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இந்த அன்பு கேங்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஓரளவு ஓகே தான் ப்ரோ, ரொம்ப தப்புலாம் இல்லை, அவங்க வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை என்ன இருந்தாலும் அவங்க வந்து ஒரு மாதிரி கன்னிங்காக கேம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? இல்லை இந்த வம்பு கேங் இருக்குல்ல, இந்த கேங் வந்து அப்படியே அடிச்சு வெளியே தோர்த்தனா நல்லா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.